ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்னிங்லேருந்து நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்த்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. நான் கூட இங்கே சஸ்டெயின் ஆவாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அங்கிருந்து ஒரு இறக்கம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸாக வந்துட்டு பங்கு கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கும் முழுக்க முழுக்க வந்துட்டு வங்கி பங்குகளை வச்சு தான் நிஃப்டி மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட பிஎஸ்யூ பங்குகள் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே 2% மேலே போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் காலையிலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 3%க்கு மேலே வங்கி பங்குகள் வந்துட்டு அதிகமான ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதை விட கொஞ்சம் அதிகமாக பார்க்கும்போது ஐடி பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரியாலிட்டி பங்குகளும் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இன்றைக்கி ஒரு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ லாஸ்ட் 1 ஹவர் ஃபுல் இறக்கிறதுக்கு அப்புறமா இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் அப்படிங்கிறத நிஃப்டி வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு செஷனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 1% ஹையராக முடிக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சில முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஹட்கோ, என்பிசிசி, என்எம்டிசி இதை பற்றிலாம் பேச போகிறோம். அடுத்ததாக ஐஹெச்சிஎல் இந்தியன் ஹோட்டல் கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு ஐடிசியோட முக்கியமான நியூஸ். ஐடிசி பொறுத்தளவுக்கும் ரீசெண்ட் டைமில் ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு கம்பெனியில் இன்னும் சிகரெட் சேல்ஸ் வந்துட்டு ஹையராகவே இருக்குது. அது வந்துட்டு ஒரு மேஜரான ரீசனாக வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே நினைக்கிறாங்க. நான் இந்த ஸ்டாக்கை நான் எப்படி வியூ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிகரெட் அல்லாத வணிகத்தோட வெற்றி வந்துட்டு ஐடிசி பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றி. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாக ஒரு டொபாக்கோ கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபுட் கம்பெனி, அதாவது எஃப்எம்சிஜி கம்பெனியாக வந்துட்டு அவங்கள ஒரு ரீசெட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு 2017 ஐடிசி வந்துட்டு முடிவு பண்ணாங்க. நம்ம வந்துட்டு ஒரு ரீசெட் டெபியூட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐடிசியோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவே மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க. அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட்டில் பார்க்கும்போது வழக்கம் போல் சிகரெட் சேல்ஸ் அதிகமாக இருக்குது. எஃப்எம்சிஜி வந்துட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ரீசெண்ட் டைமில் நடந்த சில விழாக்கள்னால நம்மளோட ஹோட்டல் பிஸ்னஸும் ஐடிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப அமாங் க்ரோத் கொடுத்துருக்கு. என்னோட வியூ முழுக்க வந்துட்டு இந்த சிகரெட் சேல்ஸ் வந்துட்டு இவங்க எவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு அதிகமாக கொடுத்தாலும் இவங்களோட சிகரெட் சேல்ஸுங்கிறது வந்துட்டு குறையலை. அது கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் சிகரெட் சேல்ஸ் மூலமாக வர ரெவன்யூ வந்துட்டு எஃப்எம்சிஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எஃப்எம்சிஜியோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இவங்க அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனியை காட்டிலும் இந்த கம்பெனினால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுது அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்களோட கரண்ட்டாக ஹையில் இருக்க சிகரெட் பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க சிகரெட் பிஸ்னஸில் வர லாபத்தை எடுத்து அவங்க எஃப்எம்சிஜி கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. இது டெஃபினட்டாக வந்துட்டு வரவேற்கத்தக்கது. இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான இறக்கம் தான். நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து டெஃபினட்டாக மேலே கொண்டு போவாங்க. ஸோ ரிசல்ட் வைஸும் வந்துட்டு கம்பெனி ரொம்பவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேஷனை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக வந்துட்டு யாராச்சும் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ட்ரி அப்படிங்கிற எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இப்போ 441 அப்படிங்கிற லெவலில் கிடச்சிட்ருக்கு. ஸோ நம்மளாம் அது ரொம்ப பிலோ லெவலில் வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நியூ என்ட்ரி இன்னும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை நீங்கள் ஒரு டிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லைன் வந்துட்டு ரொம்ப மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு கீழேயும் போக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் பேட் வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால கூட இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் பேசியிருந்தோம். மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸ்டாக் திரும்பவும் வந்துட்டு ஒரு 400, 410, 420 ரேஞ்சுக்கு போகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு போகிறக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. ஸோ 440 அப்படிங்கிறது ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான லெவல் தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கும். அடுத்ததாக நம்ம ஹட்கோ, என்பிசிசி பற்றியெல்லாம் கண்டிப்பாக பேசிதாகணும். ஏன்னா கமெண்ட்டில் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் அதிகமாக இதை நான் பார்க்குறேன். நம்ம ஹட்கோ வந்துட்டு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் பேசியிருக்கோம். அதே போல் என்பிசிசி பற்றி டிசம்பர் மாதமே பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக பேசணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வந்துட்டு பட்ஜெட் வரும். பட்ஜெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஹவுசிங் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுவாங்க. அப்போ நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் அந்த ஸ்டாக்கை பற்றி நான் பேசியிருக்கேன். ஆனால் அப்போ வந்துட்டு யாரெல்லாம் அந்த ஸ்டாக்கை பை பண்ணீங்க அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண 85, 86 அந்த ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 131% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. என்பிசிசி வந்து நம்ம 95 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 95லேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 66% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்துச்சு, ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஒரு எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் அப்போ வந்துட்டு ப்ரிவென்டிவாக எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க.
அப்போ வந்துட்டு ஒரு சான்ஸ் வந்துச்சு, ஒரு நல்ல ஒரு பாட்டமில் கிடச்சி அப்படின்னா நம்ம ஒரு பை பண்ணலாம். ஆனால் திரும்பவும் அந்த 85 அந்த லெவலுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி லெவலுக்கு திரும்பவும் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்ட்லாம் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11.11 crore வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூஃப் டாப் ப்ராஜெக்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது இப்போ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் நிறையா பயன்கள் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும். ஏன்னா நிறையா பங்குகள் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பவர் செக்டரில் நல்ல ஒரு பூஸ்ட் அப்போ தான் போயிட்டுருக்கு. அதே போல் என்எம்டிசி வந்துட்டு ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்எம்டிசி பற்றிலாம் ஒரு 167, 168, 150க்கு மேலே தான் நான் அதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கிட்டத்தட்ட அவங்களாம் வந்துட்டு ஒரு 200க்கு மேலே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு எல்லா ஸ்டாக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கினது கிட்டத்தட்ட ₹125 என்எம்டிசி நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு டிசம்பர் அந்த ரேஞ்சில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து 170 கிட்ட இருந்தாங்க ஸ்டாக். இப்போ ஒரு நல்ல ஒரு 40% கிட்ட மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு மேபி அந்த உங்களுக்கு ஓகேவா இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க பீக்கில் இருக்கிற சமயத்தில் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் பிக்கிங்லாம் நடக்கும்போது அந்த பங்கில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் நான் கேட்கும்போது நான் எதுவுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் ஏதாச்சும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னை வந்து கீழே திட்ட தான் செய்வீங்க. அதனால தான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதிகமாக எதுவும் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம வாங்கினதே வந்துட்டு கிட்டத்தட்ட ₹90 நான் வாங்கியிருக்கேன். ₹250 உங்கள்கிட்ட வாங்க சொல்ல முடியுமா என்னால்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாமான்னு கேட்கும்போது நான் எப்படி வாங்கலான்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? என்னோட யூடியூப் பாலிசி படி ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நான் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டெரக்டாக வந்துட்டு அதை பை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்துட்டு இந்தியன் ஹோட்டல்ஸோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நடந்த G20 மாநாடு ஆகட்டும், இப்போ வந்து அயோத்தியில் நடந்த அந்த கோயில் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த பங்குகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 1964 கோடி ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் வந்துட்டு வெறும் 1433 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும் கம்மியாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்லையும் பாருங்களேன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 477 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்லையும் சரி நம்மளோட சேல்ஸ்லையும் சரி ஸோ போத்தும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 97 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓவராலாக ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இதில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இல்லை. ஆனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எதுவும் பேசுனது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டாக்கை நான் வாங்கும்போது நான் சேனல் வைக்கல. ஏன்னா நான் வந்துட்டு வாங்கினது வந்துட்டு ஒரு ₹300 ₹200 என்னமோ சம்திங் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்மகிட்ட சேனல் இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹையான வேல்யூ போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 கிட்ட போயிட்டாங்க ஸ்டாக்கோட பிபை. அதே மாதிரி புக் வேல்யூ பாருங்களேன் ஒரு 58 தான் இருக்குது. கரண்ட்டாக ₹500 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹையரான ப்ரைஸ். கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் ஹையராக வந்துட்டு ஸ்டாக் இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஸ்டாக்கில் போய் நுழைஞ்சு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த ஸ்டாக் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதே கிடையாது. மேபி திரும்ப ஒரு வாய்ப்புகள் அப்படி வந்துச்சுன்னா நம்ம பேச வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதுதான் உங்களுக்கு நான் பேசணும்னு நினச்சேன். முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் 11 crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் ப்ராஜெக்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூஃப் டாப் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பவர் செக்டாருக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். குறிப்பாக வந்துட்டு அந்த IREDA அதை பற்றிலாம் நம்ம பேசாத வீடியோவே கிடையாது. எல்லா வீடியோவில் அதை பற்றி பேசுகிறோம். நம்ம சொல்லும்போது நான் ₹100 அந்த பர்ச்சேஸ் பண்ண சொன்னேன். யாருமே அதை பர்ச்சேஸ் பண்ணல. ஐபோவை பற்றி பேசியிருந்தேன். ஐபோவில் அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்துட்டு யாரும் பண்ண மாதிரி தெரியல. நான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஐபோ கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடும்போது அப்போ வந்துட்டு அதுக்கான சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு அதை பற்றி கேட்குறீங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ போடும்போது நான் ஏன் சொல்கிறேன் அதை அப்படிங்கிறத பற்றி ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களும் முன்னாடியே திங்க் பண்ணணும். அடுத்து என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற யோசிச்சு சில முடிவுகள் எடுக்கும்போது தான் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ்டாக வந்துட்டு மெயின்டைன் ஆக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ரயில்வே ஸ்டாக் ஹையராக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் IRFC வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. நான் இப்படி வாங்க சொல்ல முடியும். அதே போல் இப்போ வந்துட்டு பவர் செக்டார் அந்த IRFC மேலே போகும்போது பவர் செக்டார்லாம் ரொம்ப டம்பாக தான் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு பவர் செக்டார் பற்றி யாருமே பேசல. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பவர் செக்டார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு அதில் கமெண்ட்டும் வரல. யாருமே அதை பற்றி ரெஸ்பான்ஸே பண்ணல. இப்போ வந்துட்டு பவர் செக்டார்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஸ்டாக் கீழே வந்துட்டு பவர் செக்டார் நம்ம கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மேலே போகும்போது தான் அதை பற்றி யோசிக்கிறீங்க. அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு அண்டர் பர்ஃபார்ம் இருக்கும்போது அதை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்க. அந்த மாதிரி யோசிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடைய முடியும்.
இந்த மாதிரி ஒரு தாட்ஸை வந்து வளர்த்திக்கோங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சு பண்ணால் தான் அந்த விஷயம் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தாட்ஸ் வந்து வளர்த்திக்கோங்க. இதுதான் வந்துட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கோ உதவும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.